திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேலேயும் வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல, தூக்கு தண்டனை வழக்கு. தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாட்சாவை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன் வெள்ளக்கார அந்த சிறைத்துறை அதிகாரிகள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா எனக்கு ஆசை இருக்க போது இந்த மண்ணையும் மக்களையும் விட என் ஹார்மோனிய பொட்டிய குடிய 2 வார்த்தை பாடிட்டு வாசிச்சுட்டு வர்ற தூக்குல போடலாம்னார். ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா. முருகன் மேல பாடுறாரு, சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்து ராகத்துல பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க. நேரம் கடந்து போச்சு, தூக்குல போட முடியல. ஐயா காதர் பாட்சாவை கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதி கேட்கிறாரு ஏன்டா தூக்குல போடலன்னு. கடைசி ஆசையை கேட்டோம். அவர் ஹார்மோனிய பொட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து இருந்துட்டோம். பாருங்க, அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறிக்கலடா உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பாட்டு பாடினாரு, அந்த பாட்டை இங்க பாட சொல்லுன்னு மீண்டும் ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது நீதிமன்றத்துல. அதே பாட்டை பாடுறாரு. வெள்ளக்கார நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பு எழுதுகிறார். குற்றமற்றவர் காதர் பாட்சா, தூக்கு தண்டனை ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கல? ஏன் பாட புத்தகத்துல வைக்கல? மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க. எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற